ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போன அருணாச்சலம், சூர்யா சார், அப்புறம் நந்தினி 3 பேர் வந்துட்டு நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே மாலையெல்லாம் மாற்றிட்டு நல்லா சூப்பராக காரில் வந்துட்டுருக்காங்க. காரில் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம நந்தினிக்கு பயம் வந்துடுது. ஐயோ, இந்த சுந்தரவல்லி அம்மா இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு படபடன்னு ஆயிடுது. நம்ம நந்தினி அருணாச்சலம் சார்கிட்ட கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி மாலை எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நந்தினி, நீ வா, எதுக்கும் கவலைப்படாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் எப்போதும் அவர் சொல்லுவார் தான், ஆனால் பொண்டாட்டியை கூட அவரால் அடக்க முடியல. என்ன கேரக்டர்னே நம்மளாலே புரிஞ்சுக்க முடியல. பிள்ளைங்களையும் அடக்க முடியல, பொண்டாட்டியும் அடக்க முடியல. ஆனால் வீட்டில் ஒரு பெரிய மனுஷனாக காமிச்சிக்கிறாங்க அவரை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாருமே இறங்கி போயிடுறாங்க. நம்ம நந்தினி வந்துட்டு போகிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு வெளியே நின்றுடுறாங்க. அப்புறம் போகும்போது நம்ம அருணாச்சலம் தான், வாமா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உள்ளே மெதுவாக வந்துட்டே இருக்கும்போதே நம்ம சுந்தரவல்லி வந்துட்டு அருணாச்சலத்திட்ட கத்திட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தோட மானம், அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சு, நம்மளை எல்லாருமே கேவலமாக பார்க்குறாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளும் உன் பையனும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அருணாச்சலம் பொறுமையாக இருக்காரு. என்னமோ நந்தினியை பார்த்துக்கிறேன் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரத்துக்கிற நம்பிக்கையெல்லாம் சொல்லி அனுப்புனாரு. இங்கே என்னன்னா சுந்தரவல்லி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு வார்த்தை கூட இந்த அருணாச்சலம் சார் கேட்கவே இல்லை, அமைதியாக தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. வேலைக்காரே இருந்து இப்படி பிளான் போட்டு என் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, எல்லாமே வந்துட்டு பிளான் தான், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நந்தினியால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா வந்துட்டு அவங்க எந்த பிளானுமே போடவே இல்லை. இவங்க இப்படி பேசுனதுனால நம்ம நந்தினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த நம்பிக்கை துரோகமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு சுந்தரவல்லி கிட்ட சொல்லும்போது, சுந்தரவல்லி இருந்துட்டு பேசாத, உங்ககிட்ட நான் பேசவே விரும்பல, சி நீலாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அளவுக்கு தான். ஆனால் இந்த சுந்தரவல்லி ஓவராக பணத்திமரில் ஆடுறாங்க. ஏழை பொண்ணுன்னா ரொம்ப கேவலமாக. ஆனால் இவ அப்படிதான். ஆனால் இவங்க பண்ணுறாங்க இங்கே ரொம்ப கேவலமாக நந்தினியை பண்ணுறது, அப்புறம் நந்தினி மேலே எல்லா பழியையும் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம அருணாச்சலம் அப்போ கூட அமைதியாக தான் இருக்கார். எனக்கு அவரோட கேரக்டர் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து காரை ஹார்ன் அடிச்சு கூப்பிட்றான். போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே பெரிய அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, பெரிய ஆப்பு காத்துட்ருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு தான். நம்ம நந்தினிக்கு வேறு யாராலையுமே ஆப்பு தேவையில்ல. சூர்யா சார் ஒருத்தராலே போதும், நந்தினிக்கு நம்ம ஆப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க அமைதியாக இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சூர்யா சார் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், சுந்தரவல்லியை பழி வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை வச்சு கேம் ஆடுறாரு. கடைசியில் பாதிக்கப்பட்டு போகிறது என்னமோ நந்தினி தான். அதை அவர் என்னைக்கு தான் புரிஞ்சு திருந்தி அவன் சுந்தரவல்லிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க போகிறாருன்னு தெரில. அந்த ஆப்பை பார்த்த பிறகு தான் இருக்குது பெரிய ட்விஸ்ட்டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி